எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். குரு பெயர்ச்சி மிகப்பெரிய ஆவல் என்பது இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி. மிகப்பெரிய நல்லது அல்லது ஏதிலும் சற்று சேலஞ்சஸ், உங்களுக்கு தடை தாமதம் அல்லது சவால்களை சந்திக்கக்கூடிய நிலையை தந்து அதற்கு பக்குவப்படுத்தக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். 3ஆம் இடம் என்பது முயற்சி, நீங்கள் உங்களுடைய பேச்சு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கணிதம், புலமை, வியாபார திறமைக்கு கூட இந்த இடம் பயன்படும். அது மட்டுமல்லாமல் தைரியத்தோடு, ஒரு அசாத்திய தைரியத்தோடு எதையும் சாதித்து விடுவதற்கு இந்த நிலை, குரு பகவானுடைய இந்த நிலை என்பது மிக முக்கியம். உங்களுடைய சுய ஜாதகத்தில குரு எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கோச்சார ரீதியாக குருவினுடைய பெயர்ச்சி 14 மே 2025 நிகழ்கிறது திருக்கணிதத்தின் அடிப்படையில். அதை பற்றிய பல பதிவுகளை உங்களுக்கு தரலாம். இந்த பதிவில ராஜ வாழ்க்கை வசப்படும் என்ற தலைப்பு. அதன் அடியில காணாமல் போகும் கடன்கள், எதிரிகள் எங்கோ காணலையே என்ற இந்த 3 விஷயங்களை பற்றி பார்ப்போம். முதலில் குரு பெயர்ச்சியினுடைய அந்த நாள் சிறப்பை பற்றி பார்க்க வேண்டும். குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மே 14, இந்த சமகாலத்திலேயே சூரியனுடைய பெயர்ச்சி அடுத்த நாளிலேயே வெகு சில நாட்களிலேயே 2-3 நாட்களிலேயே ராகு பகவானவர் மகர ராசிக்கு 2ஆம் இடமான கும்ப நிலைக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாறக்கூடிய அமைப்பு. இது 1989 கிட்டத்தட்ட இதே நிலைதான். குரு 6ஆம் இடமான மிதுன ராசிக்கு மகரத்திற்கு வரும்போது, மகர ராசிக்காரர்களுக்கு வரும்போது சனி பகவான் குருவினுடைய ஒரு வீட்டிலே இருந்தார். அது 12ஆம் இடத்திலே அமர்ந்திருந்தார் 1989. இப்போது 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகையினால பலன்களிலே குரு எப்படி பார்த்தாலும் குருவினுடைய அந்த இணைவு என்பது சனி பகவானுடைய நிலையில இருக்கிறது. ஆகையினால் இந்த குரு சனி இரண்டும் இருக்கும்போது ஒருவரோடு ஒருவர் எப்படியோ தொடர்பு கொண்டு விட்டால் அங்கு சில கவனங்கள் தேவை. அதுவும் இந்த சமயத்துல குருவினுடைய நட்சத்திரத்தில இருந்து புரட்டாதியில இருந்து உத்திரட்டாதிக்கு மாறக்கூடிய அந்த தருணத்தில் தான் இந்த பதிவையே நான் உங்களுக்கு பதிகின்றேன். ஆகையினால் வீரம் அதிகம், விவேகம் அதிகம், யாரையும் எதிர்த்து சாதிக்கலாம் என்ற துணிச்சலையும் தரும். கண்மூடித்தனமாக ஒரு வெற்றியை பெற்று விடுவதற்கு, அதாவது கண்மூடித்தனமான விஷயம் என்று சொன்னாலும் கூட வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய மிக அற்புத நிலை. எப்படி ஒரு சிறுத்தை, ஒரு சிங்கம், ஒரு புலியானது பதுங்கி கிடந்தது, அதனால் அது தாழ்ந்து விட்டது என்று அல்ல, அது நேரம் பார்த்து பாயும். அது போன்று பாய தகுதியான நிலைகளை உங்களுக்கு தருகிறது. சரி, ராஜ வாழ்க்கை வசப்படும் என்றால் எப்படி வசப்படும்? அது என்ன ராஜ வாழ்க்கை? ராஜ வாழ்க்கை, ராஜாவிற்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம். போர்க்கால ராஜா என்பது அது ஒரு சிக்கல். ஆனால் சுமூகமான நிலையில சமுதாயத்துல அமைதி நிலவும் போது இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது அந்த ராஜ வாழ்க்கைக்கு அர்த்தம். இப்போது புயலுக்கு பின் அமைதி, முழுவதுமாக 7 சனியினுடைய பிரச்சனையிலிருந்து விலகிய பின்பு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். இருந்தாலும் பல நிலைகளிலே சிக்கல் தந்திருப்பார். சில பண இழப்பு இருந்திருக்கும். சிலருக்கு இந்த சென்ற ஒரு வருடத்துல ஒரு ஆக்சிடென்ட், விபத்து கூட நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கும். எலும்பு முறிவு இருந்திருக்கும். மருத்துவமனையிலே சேரக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கோ அல்லது உங்களை சேர்ந்தவர்களுக்கோ குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ இருந்து அந்த செலவு இருந்திருக்கும். அவையெல்லாம் நீங்கி இந்த 6ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த குரு பகவானவர், குரு அற்புத பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையில 2 விஷயங்களை பார்ப்போம். சுருக்கமாக ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை தேவை. அதை பற்றி தனிப்பதிவு வரக்கூடிய காலங்களிலே பார்ப்போம். இதுல காணாமல் போகும் கடன்கள் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆகையினால விரயம் என்றால் சுப விரயம் நடக்கும். வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை எல்லாம் விலகும், அல்லது ஏதேனும் ஒரு கடன் பணம் கிடைக்கவில்லை என்ற நிலையில பணம் ஒன்று கிடைக்கும்.
அந்த பணத்தின் மூலமாக உங்களுடைய தொழிலை கட்டமைக்கலாம், வீடை கட்டி அமைத்து இல்லறத்தை அற்புதமாக அங்கு நல்லறமாக நடத்தலாம். இல்லத்திலே ஒரு தொழில் விரிவாக்கம் என்றால் இப்போது அது முடியும். புதிய ஸ்டார்ட் அப் பணம் இல்லை என்று இருக்கும்போது மானியத்தோடு கடன் தருகிறேன் என்று வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அல்லது கொடுத்த கடன் வருங்காலத்தில மானியமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமும் நிகழும். இவையெல்லாம் கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய நிலை ஆகினாலே காணாமல் போகும் கடன்கள் என்று சொன்னேன். ஒன்று, இப்போது வாங்கியிருக்க கடன்களை நீங்கள் அடைக்க முயற்சி செய்யும் போது அந்த கடன்கள் காணாமல் போகும். ஆனால் இப்போது கடன்களை வாங்கினாலும் கூட அது வங்கி கடன்கள் அரசு சார்ந்த கடன்களாக இருந்து அரசு திட்ட கடன்களாக இருக்கும்போது மானியத்தோடு இருக்கக்கூடிய கடன்கள் எளிதிலே கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். என்ன இருந்தாலும் சனி குரு தொடர்பு இருக்கக்கூடிய காரணத்தினால் சனி பகவான் 3ஆம் இடத்துல குருவினுடைய வீட்டில இருக்கக்கூடிய காரணத்தினாலும் மேலும் குருவினுடைய பார்வை 12ஆம் இடத்திலே படுகிறது. ஆகையினால் சுப விரயம் என்பது இருக்கும். சிறு சிறு சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள் இருப்பதற்கு கடன் வாங்கும் போது வாய்ப்பு இருக்கும். ஆனால் சுப விரயங்கள் என்பது இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை பணம் செலவழித்தால்தான், நேரம் செலவழித்தால்தான் கிடைக்கும் என்ற நிலை இருக்கும். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு முயற்சிகளிலே, தீவிர முயற்சிகளிலே, தொடர் முயற்சிகளிலே மிகப்பெரிய வெற்றியை தருவார். இதன் காரணமாக கடன் காணாமல் போகும். அல்லது வாங்கிய கடன் வருங்காலத்தில் எளிதிலே கட்டி முடிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ராஜ வாழ்க்கை வசப்பட இது ஒரு காரணமாக அமைகிறது. மேலும் எதிரிகள் எங்கோ காணலையே என்று ஏன் தந்திருக்கிறேன் என்றால், எப்படியோ சும்மா இருந்தாலும் சைத்தான் சும்மா விடாது என்பார்கள். நீங்கள் சும்மா எதிர்க்க வரக்கூடியவன் சரியாக வரவில்லை என்றால், செல்வது சரியாக நாம் சென்று கொண்டிருந்தாலும், மகர ராசி என்பவர்கள் சென்று கொண்டிருந்தாலும் கூட எதிரே வரக்கூடிய கண்மூடித்தனமான விஷயங்களின் காரணமாக சிக்கல்களை சந்தித்திருந்த நிலை மாறி இப்போது உங்கள் முன் கேடயமாக இந்த குரு பெயர்ச்சி நிற்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானும் உங்களுக்கு ஒரு நேர்கொண்ட பார்வை, நன்னடத்தை, நல்ல முயற்சிகளை தந்து விடுவார். சட்டத்தின்படி மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆகையினால பல நிலைகளில வெற்றி படிக்கட்டு என்பது தொடர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அமைப்பையே இந்த கிரக நிலைகள் காட்டும். மகர லக்னத்திற்கு குரு பகவான் 3-12க்கு அதிபதியாக இருந்து 6லே சென்று மறைவது என்பது மிகப்பெரிய அற்புத விபரீத ராஜயோகத்தை தருவார். எது முடியாது என்று விட்டீர்களோ, எது இனி நடத்த முடியாது என்று நினைத்தீர்களோ அந்த நல்ல விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு மூலமாக ஆதாயங்கள் வந்து ராஜ வாழ்க்கை வசப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். பல விஷயங்களை குரு தருவார். புத்திசாலித்தனம், தெய்வ பக்தியின் மூலமாக நல்ல பெயர், இழந்த பெயர் எப்படியோ ஒரு நல்ல பெயர் வந்துவிடும். ஏதோ குறைந்து மதிப்பெண் எடுத்தாலும் கூட மாநிலத்தின் முதல் மதிப்பெண்ணாக அது வந்து விடுவதற்கு வாய்ப்பு. ஏனென்றால் போட்டியாளர்கள் குறைந்திருப்பார்கள். இப்படி ஏதோ ஒரு வகையிலே அதிர்ஷ்டம், நல்ல கைடன்ஸ் கிடைக்கும், வழிகாட்டுதல் இருக்கும், விதிமுறைகளை பின்பற்றி ஒழுங்காக அற்புதமாக நடந்து வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். குரு பெயர்ச்சி எதிரிகளை கலங்கடிக்கும், காணாமல் போக செய்யும், கடன் கட்டி முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும், கடன் கண்டு நெஞ்சம் வருந்திய நிலையிலிருந்து மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும், கடன்கள் கட்டுப்பாட்டில் நிச்சயம் வரும், ராஜ வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை இதன் மூலமாக மெதுமெதுவாக கட்டமைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். குரு பகவான் வக்கரம் பெறக்கூடிய சில நிலை இருக்கும். சனி பகவான் வக்கரம் பெறக்கூடிய சில நிலை இருக்கும். அவ்வப்போது தொடர்ந்து இணைந்திருங்கள். அந்த பதிவுகளை காண்போம். நன்றி. எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுடைய நெஞ்சத்திற்கு ஒரு ஊக்கமும் ஆக்கம் தரக்கூடிய, அதாவது முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல ஊக்கத்தையும் உங்களுக்கான ஆக்கத்தையும் முன்னேற்றத்தையும் தர உதவிகரமாக இருக்கிறது என்றால் பதிவை லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி.